Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களே, இன்று நம் அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை திருத்தந்தையான புனித 10ஆம் பயஸ் அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1835ஆம் ஆண்டு பிறந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு விண்ணக பிறப்படைந்த இவருடைய வாழ்வை 21ஆம் தேதி ஆகிய இன்று நமது அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறது. நமது திருத்தந்தையின் வரிசையில் 257வது திருத்தந்தையாக நமது மண்ணிலே வலம் வந்தவர் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் நவீனத்துவத்தை அதிகமாக ஏற்க மனமில்லாதவராகவும் பாரம்பரிய காரியங்களை மக்கள் மனதில் ஆழமாக விதைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டவர். அதே வேளையில் திரு அவையினுடைய சட்ட தொகுப்பினை மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அகில உலக கத்தோலிக்க திரு அவைக்கு அவர் எடுத்து இயம்பியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, திரு அவையினுடைய சட்ட ஒழுங்குகளையும் தனிப்பட்ட மனித ஒழுங்குகளையும் அறநெறி பார்வையையும் இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவைக்கு கற்றுக் கொடுத்தவராகவும் அவருடைய வாழ்வு இருக்கிறது. மேலும் மரியன்னையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டதால் அவர் எழுதிய திருத்தூதல் மடலின் வழியாக மரியாளின் வழியாக கிறிஸ்துவில் யாவற்றையும் புது படைப்பாக்க என்று தனது விருப்பத்தை அம்மடலின் வழியாக எடுத்துரைத்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த திருத்தந்தையாகவே தன்னை இவ்வுலகிற்கு இறைவன் பணி செய்ய அனுப்பினார் என்பதை பறைசாற்றியவராக இருக்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் மரியன்னை மீது கொண்ட அந்த பற்றுறுதி அடுத்தவர் மீதான அக்கறையில் ஆளப்பட்டதை உணர முடிகின்றது. நிலநடுக்கங்களினாலும் போர்களினாலும் பல்வேறு சூழல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்யும் அக்கறை கொண்ட உள்ளமாக திருத்தந்தை பயஸ் அவர்களுடைய வாழ்வு இருந்திருக்கிறது. அதே போல நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்ந்தேன், ஏழையாகவே சாக விரும்புகிறேன் என்று அடிக்கடி சொல்பவராகவும் அவர் இருந்து எளிமையை கடைபிடித்தவராக இருந்திருக்கிறார். எனவே இந்த திருப்பலியில் அவருடைய நினைவை கொண்டாடுகிற நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட திரு அவைக்கான எல்லா நன்மைகளுக்கான காரியங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல, இன்று இவர் திரு அவையின் மீது கொண்ட அன்பினால் எல்லாவற்றையும் செய்தார். ஏழைகள் மீது கொண்ட அன்பினால் எல்லாவற்றையும் செய்தார். ஆக இன்றைய இறைவாக்கு சொல்வது அன்பு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும், அன்பு செலுத்துபவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் கடவுளின் பேரன்பு நம்மிடம் இருக்கிறது என்ற பார்வை சிந்திப்போம். இத்தகைய மனநிலையோடு திருப்பலியில நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதற்கு உரிய மனதினடையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலைவாழ்வை பரிசாக பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 இறை திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பழைய எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடத்தில் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறினார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராய்வு ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவைகளுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திலர் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ
எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அகற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்களுக்கு கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவனாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 107. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல நாடுகளின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர், குடியிருப்புமாறு ஒரு நகருக்குள் செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றன, தாகமுற்றன, மனசோர்வு உற்று கலைந்து போயின. பசியுற்றன, தாகமுற்றன, மனசோர்வு உற்று கலைந்து போயின. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 22. இறை வார்த்தைகள் 34 தொடங்கி 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே,
திருச்சட்ட நூலில் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு என்பது என்ன, அதன் ஆழம் என்ன, அது எவ்வளவு தூரம் அர்த்தம் நிறைந்தது, அல்லது அன்பிற்கான அடையாளங்கள் என்ன என்பது போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை, கேள்விகளை இன்றைய நாளினுடைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பு என்ற 3 எழுத்து, அந்த 3 எழுத்தினை நாம் முகவரியாகவும் பயன்படுத்தலாம், அல்லது ஒருவருடைய வாழ்விற்கான முடிவாகவும் அதை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துகின்ற மனிதரை, சூழலை, நாம் அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து அமைகின்றது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அண்மையிலே நான் இணையதளத்தில் ஒரு சில தரவுகளை தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு அருமையான ஒரு வீடியோ பதிவு ஒன்றை பார்க்க நேர்ந்தது. அந்த வீடியோ பதிவு என்னவென்றால், ஒரு மானானது துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்த சிறுத்தையானது அந்த மானை எப்படியாவது விழுங்க வேண்டும், அதை தனக்கு உணவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி துரத்தி ஓடுகிறது. மான் துள்ளி குதித்து ஓடுகிறது, அதை விரட்டி கொண்டு சிறுத்தையானது ஓடுகிறது. ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆகிறது என்று சொன்னால், மான் ஒரு இடத்துல தடுமாறி விழுகிற பொழுது சிறுத்தை அதன் மீது தாவி அதனுடைய கழுத்தை பிடிக்கிற அளவிற்கு நெருக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அந்த சிறுத்தை சற்று ஒரு சில நிமிடங்கள் கழித்து தனது அந்த பற்களை கூர்மையாக்கி கடிக்கப் போகிற நிலையிலே அந்த இடத்திலிருந்து அது தன்னுடைய வாயை எடுத்து விடுகிறது. என்ன ஆயிற்று என்று பார்க்கிற பொழுது அந்த மானினுடைய வயிற்றிலிருந்து முழுமையான ஒரு சத்தத்தை அந்த சிறுத்தையானது கேட்கிறது. என்ன ஆயிற்று, ஏன் இப்படி ஒரு சத்தம் என்று கேட்கிற பொழுது அந்த மானானது தனது வயிற்றிலே ஒரு குட்டியை சுமந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மானானது தனது குட்டியோடு அங்கே அங்கும் இங்குமாக துள்ளி திரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நான் கவ்வி 2 உயிர்களையும் கொல்லக்கூடிய அளவிற்கு நான் மாறிவிடக்கூடாது என்று நினைத்ததோ என்னவோ அந்த சிறுத்தை அந்த மானை அந்த இடத்தில் விட்டுவிட்டு அமைதியாக நடந்து சென்றது. அதை பார்த்தவுடன் பிரமிப்பாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு மான் துள்ளி ஓடுகிறது, அதை தன் உணவாக மாற்றிக்கொள்ள சிறுத்தையும் பின்னோக்கி ஓடுகிறது. ஆனால் அங்கு அந்த சிறுத்தையானது மானை விழுங்காமல் உள்ளுக்குள் இருக்கிற அந்த உயிரின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பும் அந்த கழுத்தில் இருந்த தன் கூர்மையான பற்களை வெளியே எடுக்கின்ற பண்பையும் பார்க்கிற பொழுது அன்பினுடைய உச்சகட்டமான ஒரு செயல்திறனை அங்கே நாம் பார்க்கும் வண்ணமாக அந்த வீடியோ காட்சி அமைந்திருக்கிறது. அதே போல இன்னொரு வீடியோ காட்சியை கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன். ஒரு முதலையானது சிங்கக்குட்டி ஒன்றை என்ன செய்கிறது, தன்னுடைய வாயிலை கவ்வி இழுக்கிறது. அதன் தாயான சிங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த குட்டியை காப்பாற்றுவதற்காக வருகிற பொழுது எவ்வளவு போராடியும் முதலை அந்த சிங்கக்குட்டியை விடுவதாக தெரியவில்லை. அப்பொழுது அந்த குளத்திலே இருந்த முதலை குட்டி ஒன்றை சிங்கம் என்ன செய்கிறது, தனது வாயிலை கவ்வி விடுகிறது. உடனே அந்த குட்டி சிங்கத்தை அந்த முதலையானது விட்டுவிட்டு அந்த குளத்துக்குள்ளே அது ஓடுகிறது. இந்த சிங்கம், தாய் சிங்கமும் என்ன செய்கிறது, அந்த சிறு முதலையை விட்டு விடுகிறது. இதை பார்க்கிற பொழுது தனது பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அளவு கடம அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்சிகளாக வடிவமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒருவேளை இந்த நுண்ணறிவு கலாச்சாரத்தில் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற நுண்ணறிவு கலந்த கலாச்சார உலகத்தில் இதெல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற கருத்து என்ன, உயிரினங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் தங்கள் சொந்த இனத்தின் மீது அவர்கள் காட்டுகிற அன்பு என்பது அளவு கடந்த ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய நாளில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு செய்து வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அன்பு என்ற ஒரு 3 எழுத்து தான் அந்த அன்பை கிரேக்க மொழி எவ்வாறெல்லாம் சிந்திக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அன்பு என்பது வெறும் 3 எழுத்து என்று நாம் உதாசனப்படுத்த முடியாது. அது கிடைத்தால் சரி அல்லது கிடைக்காவிட்டால் சரி என்று அதனை விட்டுவிட்டும் சொல்ல முடியாது, எடுத்துவிட்டும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் இந்த அன்பினுடைய வகைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்க்கிறோம் ஈரோஸ் என்ற அன்பினுடைய வகை. இது காதல் அல்லது காதல் வயப்பட்ட உணர்வுகளை சார்ந்த ஒரு வார்த்தையாக இந்த அன்பினுடைய வகையாக அமைகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம் ஸ்டோஜ் என்ற கிரேக்க வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குடும்ப அன்பு. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி இவர்களுக்கான அந்த குடும்பத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு என்பது இரண்டாவது வகை. மூன்றாவதாக பார்க்கிறோம் ஃபீலியா. இந்த ஃபீலியா என்பது என்ன? ஒரு நட்பு சார்ந்த, பாசம் சார்ந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது மூன்றாவது வகை. நான்காவதாக அகப்பே என்று சொல்லப்படுகிற அன்பின் வகை தன்னலமற்ற, சுயநலமற்ற, தன்னிகரற்ற ஒரு அன்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தனிப்பட்ட சுயநலம் இல்லாத அல்லது ஏதாவது லாப நோக்கின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற அன்பிற்கெல்லாம் எதிர்மாறாக இந்த அகாப்பே என்ற ஒரு அன்பின் வகை இருக்கிறது. நான்காவதாக. ஐந்தாவதாக பார்க்கிறோம் பிளாட்ரியா என்ற அன்பு. இந்த அன்பினுடைய பெயர் என்னவென்றால் சுயநல அன்பு, தன்னலம் கூடிய அன்பு. ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது என்றால் அந்த சுயநலத்தோடு கூடிய பார்வை இருக்கிறது அல்லவா, அந்த அன்பின் வகையாக ஐந்தாவதாக இது இருக்கிறது. ஆறாவது வகை என்னவென்று சொன்னால் லூடஸ். லூடஸ் என்பது விளையாட்டுத்தனமான அன்பு. அங்கே அன்பு என்பது முழுமை அடையாது. அன்பு என்பது ஒரு அர்த்தம் நிறைந்த ஆழமான ஒன்றாக இருக்காது. ஆனால் ஒரு விளையாட்டுத்தனமான, ஒரு லேசான, எதை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு போகட்டும் என்ற மனநிலையில் இருக்கிற ஒரு அன்பை ஆறாவதாக பார்க்கிறோம். ஏழாவதாக இருக்கிற அன்பின் வகை என்னவென்றால் பிராக்மா என்ற அன்பு. இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண யதார்த்தமானது. சொல்ல வேண்டும் என்றால் நேரத்திற்கு ஏற்றவாறு மாறுகிற ஒரு அன்பினுடைய வகையாக இது இருக்கிறது. ஆக இப்படி 7 வகையில் இருக்கிறது என்று சொன்னால் இயேசு சொல்லுகிற அன்பினுடைய வகை என்ன என்றால் அகாப்பே என்று சொல்லப்படுகிற தன்னிகரற்ற, எந்த விதமான சுயலாபமற்ற, தன்னையே வழங்கக்கூடிய ஒரு அன்பை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அந்த மகனின் வழியாக இந்த உலகை அன்பு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாருமே இந்த அன்பினுடைய அடிப்படையில் தான் நமது வாழ்வை வைத்துக் கொள்ளுகிறோம். எல்லாரும் கேள்விப்படுகிற வார்த்தை என்ன? அன்பு. அன்பு செய்கிறாயா? யோவான் நற்செய்தியிலே 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்துல, குறிப்பாக பேதுரு இடத்திலே கேட்ட அந்த வார்த்தை இதுதான். நீ என்னை அன்பு செய்கிறாயா? டு யூ லவ் மீ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த வார்த்தைக்கு, கேள்விக்கு பேதுரு சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நான் அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்கிறார். அந்த 3வது முறையில் பேதுரு இவ்வாறு பதில் சொல்லுகிறார், எனக்கு உன்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்பது உனக்கு தெரியாத ஒன்றா என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிற பொழுதுதான் அவர் சொல்வார், என் ஆடுகளை பேணி வளர். ஆக பிரியமானவர்களே, கடவுள் மீதான நமது அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதுபோல நம் கத்தோலிக்க திருச்சபையின் மீதும் நமது அன்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் நமது அன்பு ஆளப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த யூத பாரம்பரியத்தில் வருகிற சட்டத்தோடு நின்று விடாமல், நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று பிறர் அன்பை சுட்டி அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு தனது நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது என்ன? ஏதோ வருவது போவதா? இல்லை. அன்பு என்பது 4 காரியங்களை உள்ளடக்கியது. 1, நேரத்தை நாம் அவருக்காக அல்லது அடுத்தவருக்காக பயன்படுத்துவது தான் உண்மையான அன்பு. நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் அவர்களுக்கானது என்ற மனநிலையில் மாறுகிற பொழுது அது அன்பினுடைய உச்சகட்டமாக மாறுகிறது. 2வது, அன்பு என்பது உணர்ந்து கொள்தலும் புரிந்து கொள்வதுமாக அமைகிறது. அன்பு என்பது ஏதோ பேசிவிட்டு போவது அல்ல. நாம் அன்பு செலுத்துவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
நல்லது கெட்டது என்ன, ஏற்ற இறக்கங்கள் என்ன, எதிர்மறை நேர்மறை சிந்தனைகள் என்ன, அவனுடைய உள் உணர்வுகள் என்ன, அவன் எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேசுகிற பொழுது, நான் சில நேரங்களில் பேசுகிற பொழுதே கண்டுபிடிப்பேன், என்னாச்சு இன்னைக்கு, என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற அப்படின்னோடனே உடனே என்னை பார்த்து என்னுடைய நண்பன் சொல்லுவான், எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு. அதான் பழமொழி ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி, ஏண்டா மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாதா அப்படின்னு. ஏனென்றால் அன்புக்குரியவர்களை, நாம் நன்றாக பேசி பழகுகிறோம் என்று சொன்னால், நாம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால், அடிப்படையிலே அன்பு செலுத்துபவர்களிடத்தில் என்ன ஒரு மாற்றம் இருந்தாலும் அது நமக்கு தெரியும். அதுதான் உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். மூன்றாவதாக, அன்பு என்பது சேவை செய்தல் அல்லது பிறர் அன்பு பணி செய்தல். சேவை செய்வது, பிறர் அன்பு பணி செய்வது என்பது எடுத்த எடுப்பிலே வந்து விடாது. நான் அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நான் அன்பு செய்ய வேண்டும். எனக்கான பணிகளை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கான பணிகள் என்று சொல்லுகிற பொழுது அதுதான் சேவை என்ற நிலையில நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் அன்னை தெரசா தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார். எனவே அன்னை தெரசா அடிக்கடி சொல்வார், நாம் அடுத்தவர்களை பற்றி குறை பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அன்பு செய்த மறந்து விடுவோம் என்று பார்க்கிறோம். நான்காவதாக, அன்புக்குரியவர்களை, அன்பு என்பதை பரிசு வழங்குதல் மற்றும் பாராட்டுதல் இவற்றின் வழியாக நாம் பெற்று மகிழுகிறோம். அன்பு என்பது சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் அங்கு பரிசு கொடுப்பதும் பாராட்டுவதும் என்பது நம்மால் அன்பு செய்யப்படுகிற ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தான் சொன்னார், வேறு எதையும் சொல்லவில்லை. சக்கேயு லூக்கா நற்செய்தியில 19ஆம் அதிகாரம் 1-10 வரை அவர் அங்கே அன்பு செய்கிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார பெண்ணை ஆண்டவர் இயேசு அங்கே அன்பு செய்கிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை ஆண்டவர் அந்த கிணற்றடியிலே அன்பு செய்கின்றார். அதே போல நாம் யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம், 38 ஆண்டுகளாக எழுந்து நடக்க முடியாத மனிதனை இயேசு எழுந்து நட என்று சொல்லுகிற பொழுது அவரை அன்பு செய்கிறார் என்றால், இத்தனை காரியங்களுக்கும் அடிப்படை என்னவென்றால் இதுதான். அவர்களுக்காக அவர் நேரம் செலவிட்டார், அவர்களை புரிந்து கொண்டார், அவர்களுக்காக சேவை செய்தார், அவர்களுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார், அவர்களை பாராட்டினார். எனவே தான் அன்புக்குரியவர்களை, மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல கானானிய பெண்ணுடைய உவமையில ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், அம்மா உமது நம்பிக்கை பெரிது. ஆக தன் மகளை அன்பு செய்த கானானிய பெண் தன்னை தான் அன்பு செய்கிற ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிற பொழுது இயேசு பெண்மணியை அன்பு செய்தனுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். விடுதலை பெண் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை வரை விடுதலை வீரராக மோசேயை ஆண்டவர் அனுப்பி இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார் என்றால் அவர் அம்மக்களை அன்பு செய்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கின நூலிலே பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள், ஒன்றுமில்லாத எலும்புகள், அவற்றால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழலில் இருந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரை, ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் அன்பு செய்கிறேன், என் அன்பின் வெளிப்பாடு அவர்களுக்கு உயிரை கொடுக்கும். அதே போல எசேக்கியேல் என்ன செய்கிறார், அந்த உலர்ந்த எலும்புகளிடத்தில் போதிக்கிறார், இறைவார்த்தை அறிவிக்கிறார். எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து அது முழு மனித வடிவம் பெறுகிறது. இறை வார்த்தையை அறிவிக்கிற பொழுது, அந்த உயிர் மூச்சை ஆண்டவர் கொடுக்கிற பொழுது அவை எல்லாம் உயிர் பெற்று எழுகிறது என்று சொன்னால், இங்கே அருமையான ஒரு பண்பினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலே சொன்னது போல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன நிகழ்வானது நமக்கு இன்னும் அதிகமான விசுவாச நம்பிக்கை வாழ்வை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் யோவான் நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல 40வது இறை வார்த்தையில யாரையும் அழிய விடாமல் தன் தந்தையிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற அந்த உன்னதமான வார்த்தையை இன்றைய முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டில் நாம் முன் அடையாளமாக பார்க்கிறோம். ஏனென்றால் இறந்தோர் கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்பது அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே தான் பிரியமானவர்களை, நாம் பாடுகிற பொழுதெல்லாம் என்ன பாடுகிறோம், அன்பே கடவுள் என்றால் அன்பிற்கு ஈடே எது சொல். ஆக அன்பினுடைய வடிவமாக கடவுள் இருப்பதால் தான் அன்பே கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 16ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். யோவான் நற்செய்தியிலே முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அதே போல பேதுருடைய முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில் வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை போக்கும். இறுதியாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்பையே கொண்டிருங்கள். ஆக ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்திய அந்த உன்னதமான அன்புதான்
திரு அவையிலே போதிக்கப்படுகிற அன்புதான் முதன்மையான கட்டளையாக இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இதை நாம் 5 வகைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய அன்பெல்லாம் காசுக்காக, கருத்துக்காக, காரியத்திற்காக, முக பாவனைக்காக மாறிவிட்டது. ஆனால் அவையெல்லாம் இன்று தற்காலிகமாக இருக்கக்கூடியவை. அவை எல்லாவற்றையும் அழித்து விடுவோம். இந்த 5 வகையான அன்பு நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 1, உயிர் அளிக்கும் அன்பு. நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நம் உயிரையும் கொடுத்து பிறருக்காக அன்பு செலுத்துவதுதான் முதல் போதனை. இதைத்தான் லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் உயிரை கொடுக்கின்ற அன்பாக பார்க்கிறோம். 2வது அன்பு என்னவென்றால் உற்சாகப்படுத்தும் அன்பு. யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 26, 27 ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்த திருத்தூதர்களிடத்துல அன்னை மரியாவை கையில் கொடுத்து அவர்கள் வாழ்வில் அடுத்த நிலை களைத்து செல்லுகின்ற அந்த உற்சாகமூட்டுகின்ற அன்பினை ஆண்டவர் இயேசு கல்வாரியின் அடியிலே கற்றுக் கொடுக்கிறார். 3வது அன்பு என்னவென்றால் உறுதிப்படுத்தும் அன்பு. யோவான் நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுகிற பேச்சுக்கு, ஆண்டவர் இயேசு கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிற அந்த அன்பு என்பது தனது வாழ்வை இன்னும் உறுதிப்படுத்துகிற அன்பாக இருக்கிறது. 4வதாக உரம் ஊட்டும் அன்பு. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அன்பின் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை வாசித்தால் போதும், அது நமது அன்பிற்கான உரமாய் அமைகிறது. இறுதியாக பிரியமானவர்களே, உடன் இருக்கும் அன்பாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே நாம் பார்ப்பது போல ஆண்டவர் இயேசு என்றும் உடனிருந்து தமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 11வது இறை வார்த்தையில் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறமே இவற்றை எல்லாம் சொன்னேன். ஏனென்றால் அன்பின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் எந்நாளும் வழங்குகிறார். ஏனென்றால் நாம் பாருங்கள், நமது திறமையாலோ, நமது பட்ட பதவியாலோ அல்லது நமது செல்வாக்காலோ ஆண்டவர் இந்த அன்பை நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக எதனால் அன்பை கொடுத்தார் என்றால், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என்று பார்க்கிறோம். எனவே சிந்திப்போம், இன்றைய நாளில் நாம் கொண்டிருக்கின்ற அன்பு எத்தகையது, அது எத்தகைய பின்னணியில் இருக்கிறது, எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சிந்தித்தவர்களாக இயேசு கற்றுக் கொடுக்கிற 5 வகையான அன்பு நமது வாழ்வில் இருக்கட்டும். இறைவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்தட்டும். ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம், அன்பில் நிலைத்திருப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையேந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திரு தந்தை புனித வயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வயசனுடைய விழாவில் உமது துரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைவற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்ட அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய வடிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதனோ குழந்தையில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இருகரம் விரித்து இதை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துள்ளதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருப்பி எடுத்துக்கோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். உற்சாகமூட்டும், உறுதி ஊட்டும், உரமூட்டும், உறுதியான உயிரளிக்கும் நம்பிக்கையும் அன்பும் நம் வாழ்வில் தேவை என்று கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நினைத்து எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா,
திருத்தந்தை புனித வயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவன்புடன் வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். அன்பில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயிரிலே தூண்களுமா, மாண்புயிரிலே தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தானுனை பரமன். பாவ நிழலே அணுகாம், தாயுதரன் நீ தரித்திடவே, தாயுதரன் நீ தரித்திடவே. தனதோரமல தலமென கொண்டார். ஞானம் நீரை கன்னிகையே, ஞானம் நீரை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.